friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் வேல நம்ம கொஞ்சம் க்ளோயி மேக்கப் லுக் பார்க்க போறோம். ஸோ நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறது இல்லை, மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு க்ளோயி மேக்கப் லுக் பார்க்க போறோம். ஸோ எவ்ரிடே கோ டு லுக்னே சொல்லலாம். ஸோ அதுதான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கோ டு த வீடியோ. Neutriderm Vitamin Moisturising Lotion இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் மினிமல் ப்ராடக்டாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே நிறைய ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிசு தன்மையோ இல்லைனா வந்து அதிகமாக ஆயில் வெடிகிற மாதிரியோ கூட இருக்கலாம். ஸோ லைட்டாக ப்ராடக்ட் எடுத்து அது உங்கள் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஃபேவரட் அண்ட் நான் கிரேசி, ஒட்டாது அண்ட் மேக்கப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக ரெவல்யூஷன் ஃபோக்கஸ் அண்ட் ஃபிட், இது வந்து ஐப்ரோ கிட். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல் மாரி ஒரு ஷேடு இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐப்ரோவில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படின்னா நீங்கள் லாங் ஸ்டேவாக இருக்கும், உங்களுக்கு ஹோல்டே உங்களோட ஐப்ரோ வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து இந்த டார்க் ஷேடை வந்து நீங்கள் உங்களோட ஐப்ரோவில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் கொண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் அடுத்தது வந்து எல்ஏ ப்ரோகல் லியூமினஸ் ஸ்கின் இலுமினேட்டர் இருக்குது, ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி க்ளோயி மேக்கப் சொல்லியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கின் ஷேடில் தான் கிடைக்கும், நீங்கள் உங்களோட ஸ்கின் ஷேடுக்கு பொறுத்து கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் என்ன பண்ணுறேன், ஓவரால் என்னோடய ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டென்சிட்டி உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் நல்லா அதை வந்து சூப்பராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே கூட நீங்கள் உங்களோட பேஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ ரொம்ப லியூமினஸ், அது ரொம்ப ஷைனாக இருக்கும். ஆனால் நான் லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு டார்க் சர்க்கிளாக இருக்கும்ல, அதனால் அது கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நான் வெட் அண்ட் வைல்டுக்குள்ளே டெசர்ட் பீச் என்னோடய ஷேட். ஸோ இதை வந்து லைட்டாக அதை ரொம்ப எடுக்கலை, ஒரு 1 ட்ராப் கூட இருக்காது, லைட்டாக தான் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது நல்லா பியூட்டி பிளெண்டர் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டென்சிட்டி ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து எல்ஏ ப்ரோகலுக்குள்ள ப்ளஷிங் சின்ன பேலட் இருக்குல்ல, இது வந்து இதில் இருக்க ஷேட் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ எவ்ரிடே நீங்கள் மேக்கப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த ப்ளஷ்ஷே நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஐ ஷேடோ மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டே குவிக்கி மேட் லிக்விட் ஐலைனர், இது ரொம்ப சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இதால் நான் வந்து நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஆஸ் யூஷுவலாக எப்படி நீங்கள் ஐலைனர் க்ரியேட் பண்ணிங்களோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விங் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் உங்களோட ஐ பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐகானிக் கர்லிங் மஸ்காராவால் நான் என்ன பண்ணிக்கல, லேஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஃபேக் கிளாஸஸ் வந்து எவ்ரிடே வைக்க மாட்டோம். அதனால் இந்த மஸ்காரா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பேஸஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களோட லேஷஸ் வந்து கொஞ்சம் கர்லியாக கொஞ்சம் டென்சிட்டியாக காட்டும், ரொம்ப காட்டாது. இதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இந்த வாட்டர் லைன் ஏரியாவில் லைட்டாக கையை விட்டு ஸ்மெச் பண்ணி விட்டுட்டு அதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத எடுத்து விடுறேன். அப்படி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெச் ஆகாது. தென் பர்பிள் லிப் க்ரையான் ஷேடு வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது கோட் கொடுக்குறேன். ரொம்ப டார்க்காக கொடுக்கல, ரொம்ப லைட்டாக கொடுக்குறேன். அண்ட் ரெவல்யூஷன் க்ளோ ஃபிக்ஸ், ஸோ இது வந்து ஒரு லியூமினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இதால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் மேக்கப் லுக். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக லூஸ் ஹேராக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது நீங்கள் நார்மல் லைட்டில் பார்க்குறீங்க. அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் இல்லைனா உங்கள் முன்னாடி ஏதாவது லைட் படுது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோயியாக இருக்கும், லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all, bye.